எங்கும் இசைமயம் பரவட்டும் இறைவனின் அருள்மயம். இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் டிவைன் சிங்கர் ஜூனியர் பகுதி 5. சோ விவேக், டிவைன் சிங்கர் யூடியூப் காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். ஆமா. சோ நாம அனௌன்ஸ் பண்ணதுல நமக்கு 1200க்கும் மேற்பட்ட காணொளிகள் வந்திருந்தது. சோ அந்த காணொளிகளை வந்து நாம டிவைன் சிங்கர் யூத், டிவைன் சிங்கர் சீனியர், அப்புறம் டிவைன் சிங்கர் ஜூனியர் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருந்தோம். இளையோர், சிறியோர், பெரியோர். ஆமா, அப்படி சொல்லி நாம பிரிச்சு வச்சிருந்தோம். சோ பிரிச்சு கடந்த 4 வாரங்களா நம்ம இணையறியங்கள் பார்த்திருப்பாங்க. சோ இன்னைக்கு வந்து நாம கூட யார் இருக்க போறோம்? நம்ம கூட யாரு இருக்க போறாங்கன்னா சிறியோர். அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா நடுவர்களின் மனம் கவர்ந்த அந்த 10 பேர். கண்டிப்பா யாருன்னு தெரியுமா? தெரியும். அவங்க தானே இங்க வந்திருக்காங்க இன்னைக்கு. கண்டிப்பா அவங்க யாராருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல யார கூப்பிட போறோம்? முதல்ல ஷாரன் கூப்பிட போறோம். ஷாரன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்களை குறித்த ஒரு படத்தொகுப்பை பார்த்தோம். என் பேர் வந்து ஷாரன். நான் வந்து பெங்களூர்ல இருந்து வரேன். நான் மாதா டிவி டிவைன் சிங்கர் வந்து இந்த மாதிரி டிவைன் சிங்கர் காம்படிஷன் வந்து எப்படி தெரிஞ்சதுன்னா, நான் வந்து ஊர்ல இருந்தேன். எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் வந்து இந்த மாதிரி காம்படிஷன் நடக்குதுன்னாங்க. ஸோ நான் அதில் வந்து கலந்துக்கிட்டேன். நான் வந்து ஷாரனோட மதர். என்னோட பொண்ணு ஷாரன் வந்து டிவைன் சிங்கர் ஜூனியர் டாப் 10ல வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷாரன் வந்து சின்னதுலேருந்தே அவளுக்கு மியூசிக்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நிறைய சாங்ஸ் வந்து பாடுவா. ஆல்பம்ஸ் கூட வர்ஷிப் சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறா. அவள் கர்நாடிக் மியூசிக் வந்து 5 இயர்ஸாக கற்றுட்ருக்கா. ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து பாடுவா. நிறைய லாங்குவேஜஸ்லேயும் வந்து பாடியிருக்கா. அண்ட் நான் வந்து கர்நாடிக் மியூசிக் பார்த்தீங்கன்னாக்கா நான் 5 இயர்ஸாக நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் என் அம்மா அப்பா வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுவாங்க என்னை பாடுறதுக்கு. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா என்னை கர்நாடிக் மியூசிக் கிளாஸ் கோச்சிங்க்கே என்னை வந்து சேர்த்து விட்டாங்க. ஷாரனுக்கு சின்னதுலேருந்து பாட்டுன்னா பிடிக்கும். அவளுக்கு நல்ல கிராஸ்பிங் பவர். அவள் வந்து கர்நாடிக் மியூசிக் வந்து கன்னடாவில் கற்றுக்கிறா. தமிழில் தெரியும், கன்னடா தெரியாது. பட் ஷி பிக்ட் அப். அவள் கன்னடாலே கற்றுக்குன்னு. ஸோ இப்போ வந்து நிறையா பாட்டுங்க பாடுறா. கீர்த்தனைகள் நிறையா கேட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு வந்து பாடணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ அப்புறம் ஃபாதர் வீட்டில் பிளெஸிங் வரும்போது நாங்கள் பாடி காமிக்கும் போது வாய்ஸ் நல்லா இருக்கு, நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும்னா அது ஒரு ஊக்கம் இன்னும் ஜாஸ்தி எங்களுக்கு கொடுத்தது. அண்ட் தென் மாதா டிவியில் வந்து நான் டிவைன் சிங்கர் டாப் 10ல செலக்ட் ஆனது எனக்கு ரொம்ப பெரிய ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலயமா அவளை வந்து ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து நிறுத்தின மாதா டிவிக்கு எங்களோட தேங்க்ஸ். அண்ட் இது வந்து எங்களுக்கு தெரிய வந்தது வந்து எங்களோட பேரண்ட்ஸ் மூலயமா தான் தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் வந்து சேனலுக்கு அனுப்பிச்சோம். அவங்க வந்து ரெகுலராக வந்து மாதா டிவி வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ மாதா டிவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சிறப்பு. அவங்கள பத்தி ஒரு காணொலி பார்த்தாச்சு. இப்ப ஷாரன் கூப்பிடலாமா? ஆமா, வாங்க ஷாரன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? இதை விட சத்தமா உங்களால பேச முடியாதா? என்னையே சொல்றீங்களா அவங்கள சொல்றீங்களா? 2 பேரும் தான். சரி, உங்க பேர் வெறும் ஷாரன் தானா இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது இருக்கா? ஃபுல் நேம் வந்து ஷாரன் ஏஜி. ஏஜி? ஏஜினா அம்மா பேரும் அப்பா பேரும். சிறப்பு. சரி, என்ன பாட்டு பாட போறீங்க நீங்க? நான் இன்னைக்கு எண்ணில் ஒன்றாக எந்தன் நல் தேவன்ற பாடல் பாட போறேன். ஏன் அந்த பாட்டு பாட போறீங்க? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அண்ட் நிறைய உள்ள அர்த்தங்கள் வந்து நிறைய இருக்கு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன அர்த்தம்? அது பாடும்போது பாப்பீங்கன்றீங்களா? சரி, ஓகே, முடிங்க. வந்து என்ன உள்ள அர்த்தங்கள்னு கேட்டுருவோம். கண்டிப்பா சிறப்பா பாடுங்க. என்னில் ஒன்றாக எந்தன் நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் ஆருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். என்னில் ஒன்றாக எந்தன் நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் ஆருளை அன்புடனே தலைவன் தருகின்றார்.
தலைவன் தருகின்றார். உதயம் காண விளையுமோர் மலரை போலவே இதயம் இறைவன் வரவையே நீதமும் தேடுமே. பகலை மறைக்கும் முகிலாய் பல வழிகள் சூழ்ந்ததே. அந்த முகிலும் இருளும் குறையும் தீர முழுமை தோன்றுமே. என்னில் ஒன்றாக எந்தன் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். என்னில் இணையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே. என்னை பிரியும் உள்ளதை நாளும் தேடுமே. இன்று பகர்ந்த இறைவா என்னை இணைக்க வாருமே. உந்தன் அன்பு விருந்தை நானும் அருந்தி அமைதி தாருமே. என்னில் ஒன்றாக எந்தன் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். சூப்பர். ஷாரன், ரொம்ப சூப்பராவே பாடிட்டீங்க. ரொம்ப நாளாவே பாட்டு கத்துட்டு இருக்கீங்களா? ஆமா, நான் 5 இயர்ஸா கத்துட்டு இருக்கேன். ஓகே, சரி. பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கல்ல, இந்த பாட்டோட உள்ள அர்த்தங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கணும். என்ன அர்த்தங்கள் சொல்லுங்க. அது இன்று பகர்ந்த இறைவா என்னை இணைக்க வாருமே, அந்த அர்த்தம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவரோட அப்படியே இணையறத பத்தி வந்து அந்த பாடல்ல வருது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி, வேற ஏதாவது இப்போ இந்த நேரத்துல வந்துட்டு நிறைய காம்படிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஆமா, பண்ணிருக்கீங்கல்ல. சோ இப்போ இங்க நிக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து டாப் 10ல செலக்ட் ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. மாதா டிவி எல்லாம் பாப்பீங்களா? பாப்போம். எதுல பாப்பீங்க? டிவியா இல்ல யூடியூப் வெப்சைட்டா? சில டைம்ஸ் டிவி, சில டைம்ஸ் யூடியூப்ல பார்ப்போம். அப்படியா? சரி, உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ப்ரோக்ராம்னா என்ன சொல்லுவீங்க? எடுத்து வாசி. போய் சொன்னா மாட்டிப்பேன். 9 மணிக்கு எடுத்து வாசி பாடி பாக்குறீங்க. அதாவது டைம் இருக்கிறப்ப கொஞ்சம் அப்பப்போ பார்ப்போம். ஆனா பயங்கர ஸ்காலரா இருப்பாங்க அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரி ஆக போறீங்க. நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பீங்கல்ல, அப்புறமா வந்து கேள்வி கேட்கறோம் நாங்க. ஓகே, சூப்பரா பாட்டிட்டீங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய நீங்க ஸ்டேஜஸ் பார்க்கணும். யாராவது உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா யாருக்கு சொல்லுவேன்? இப்போ என் பேரண்ட்ஸுக்கு தான், அவங்க தான் என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. ஓகே, சொல்லிடுங்க, நன்றி சொல்றீங்க. தேங்க்யூ அம்மா அப்பா. சிறப்பு சிறப்பு சிறப்பு, சந்தோஷம். போய் வாங்க. தேங்க்யூ. சோ சிறப்பா ஷாரன் பாடிட்டு போயிட்டாங்க. இப்ப அடுத்ததான் நம்ம யார கூப்பிட போறோம்? அடுத்ததான் நம்ம வந்து அனன்யாவை கூப்பிட போறோம். அனன்யா, அவங்கள கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி ஒரு படத்தொகுப்பு. மை நேம் இஸ் அனன்யா. நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். க்ளூனிஸ்
சென்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி ஸ்கூல் சிபிஎஸ்சி புதுச்சேரி. எங்கள் வீட்டில் எப்பயுமே மாதா டிவி ஓடிட்டுருக்கோம். அப்போ தான் நான் வந்து டிவைன் சிங்கர் காம்படிஷன் பார்த்தேன். நான் அண்ணையோட பெரியம்மா. அவளுக்கு சின்ன குழந்தையில இந்த ஊற்று தண்ணீர் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஊற்று தண்ணீரை பாட்டு பாடுவா, சொல்லி கொடுத்துருக்கு. அவள் எல்கேஜியில் இருக்கும்போதே படிக்கும்போதே சர்ச்சில் நிகழ்ச்சியிலலாம் அந்த குழந்தையிலேயே பாடுவா. அவளுக்கு பாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுவும் ஜீசஸ் சாங், மாதா பாட்டுலாம் பாடணும். அவள் 10ல் ஒரு பேர் செலக்ட் பண்ணதே ரொம்ப சந்தோஷம். எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே மாதா டிவிலேருந்து, எங்கள் அம்மா எல்லாம் ஒரே மாதா டிவி தான். ஜெபமாலை, இறக்கத்தின் ஜெபம், அது இதுன்னு எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும் மாதா டிவி பார்த்துட்டு. அதனால் அதை பார்த்து அவளுக்கும் நல்லா எல்லாத்துலேயும் கலந்துக்கிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போ சேர்ந்து இது நிறைவேறிடுச்சு. நான் வந்து 3 வயசுலேயே ஃபாதர் கிட்ட சிங்கிங் பண்ணி ப்ரைஸ் வாங்கினேன். அழகான கண்கள் பாட்டு பாடி ப்ரைஸ் வாங்கினேன். நான் வந்து அண்ணனையோட பெரியம்மா. அவள் வந்து 3 வயசுலேருந்து பாட ஆரம்பித்தா. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பாடகினா அவள் தான், இந்த குடும்பத்துலேயுமோ. இது யூடியூப்பை பார்த்து அவளே பாட்டு கற்றுக்குவா. அதெல்லாம் பார்த்து நாங்கள் இந்த மாதிரி பாட வைக்கணும், நிறைய சேனலாக பாட வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது அவங்க பெரியப்பா சொல்லிகிட்டே இருப்பார், டிவி சேனலில் அவளை பாட வைக்கணும். அதில் மாதா டிவியிலன்னு மொத பாடினதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அனன்யாவோட அம்மா நான். அனன்யா வந்து எனக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பிறந்தா. நான் நிறைய ஆண்டவர்கிட்ட வேண்டி ஆண்டவர் கொடுத்த குழந்தை தான் அவள். அதனால அவள் வயிற்றில் இருக்கும்போதே ரொம்ப கிருபையாக ஆண்டவர் நிறைய அவளை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு. பிறந்தும் கூட நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். நல்லா பாடுற ஞானத்தை கொடுத்ததுனால ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஆண்டவருக்கு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்போவும் மாதா டிவி காலையிலேருந்து நைட்டு ஆஃப் பண்ணவே மாட்டாங்க, ஓடிட்டே இருக்கும். அதை கேட்டு வளர்ந்தவ தான் அவள். நாங்களுமே எந்த நேரமும் அந்த மாதா டிவி அந்த சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருப்போம். நாங்கள் அதில் வர எல்லா ப்ரோக்ராம் பார்ப்போம். இந்த டைமில் சொல்லணும், அவங்க அப்பா அனன்யாவோட அப்பாவை பற்றி சொல்லணும். அவங்க அப்ராடில் இருக்கிறாங்க. அவங்க அங்கே இருந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பாடுவான்னு நாங்கள் எல்லாமே வீடியோ அனுப்புவோம். ரொம்ப ஆர்வமாக இருப்பார். இப்போ கூட நாங்கள் இங்கே வரோம், காலையில் வரோன்னா ரொம்ப எனக்கு வீடியோ அனுப்புன்னு சொல்லி மெசேஜ் வந்தது. நாங்களே இன்னும் பார்க்கல, முடிச்சுட்டு அனுப்புகிறோன்னு சொன்னோம். அவங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அங்கேருந்து மாதா டிவியில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியும் அவங்களும் பார்க்குறாங்க அங்கேருந்து. இந்த சிங்கர் இந்த இது வந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு அவளோட அண்ணி இருக்கிறாங்க, எங்கள் அக்காவோட பையனோட ஒய்ஃபு. அவள் தான் அவளை இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பாட சொன்னான். இப்போ அவங்க வர முடியல. அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அனன்யா பாடுறதை கேட்கணும், நேரடியாக பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இப்போ அவங்க கன்சீவாக இருக்கிறாங்க, வர முடியல. அவங்க மட்டும்தான் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் எங்கள் ஃபேமிலி எல்லாம் எதிர்பார்ப்பாக தான் இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சது எனக்கு ரொம்ப எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப சந்தோஷம். அவள் இன்னும் அவன் ஸ்கூல்லேயும் நிறைய சிங்கிங்கில் இருக்கிறா. அது ஒன்றும் சொல்ல வேணாம். எல்லாமே கொயர்லலாம் முன்னாடி இருப்பாள். பாட்டுனா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக. இப்படி ஒரு வாய்ப்பு மாதா டிவிலேருந்து கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியாது. மாதா டிவியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. அற்புதமா இருந்தது அவங்களுடைய பகிர்வு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது நம்முடைய சின்ன வயசு ஞாபகமும் வந்து போகும். ஆமா, கண்டிப்பா வந்து போகும். ஒருவேளை பாடினா நீங்க பாடுவீங்களா? பாடலாம் மாட்டேங்க. சூப்பர், நல்லது, பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம அடுத்தது யாரை கூப்பிட போறோம்? அடுத்து வந்து அதான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, அனன்யா. அனன்யா வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. நல்லா இருக்கேன். அவங்க கிட்ட பேசுங்க. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 4th standard. 4th standard படிக்கிறீங்களா? எப்போதுல இருந்து பாட்டு கத்துக்கிறீங்க? எப்பத்துல இருந்து 4வது படிக்கிறீங்க? அறிவு இப்பத்துல இருந்தா 4வது படிக்கிறோம்ல. இந்த வருஷம் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. கேக்கல. ஆமா. கேக்கல. யாருக்காவது கேக்குதா? சத்தமா பேசுங்க. சரி, என்ன பாட்டு பாட போறீங்க? தாய் போல தேற்றி. தாய் போல தேற்றி. சரி, பாடுங்க. ஏன் அந்த பாட்டு பிடிக்கும்? பிடிக்கும், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. உங்களுக்கு அம்மா பிடிக்குமா உங்களுக்கு? அப்போ பாடுங்க, நல்லா பாடுங்க, பயப்படாம. ஓகே தானே? போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திரே என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்தி
அனன்யா, அனன்யா பேசுங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? பாடினது எப்படி? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா. பயந்துட்டீங்க தானே லைட்டா? ஆனா இந்த பாட்டுல இருக்கிற அர்த்தம்லாம் உங்களுக்கு புரியுமா? அர்த்தம் புரியுதோ இல்லையான்னு நீங்க பாடினது எப்படி தெரியுமா இருந்துச்சு? அப்படியே ஏஞ்சல் கீழே இறங்க வந்த மாதிரியே இருந்தது. நம்ம ட்ரெஸ்ஸும் அப்படியே அழகா ஏஞ்சல் மாதிரியே போட்டு ஏஞ்சல் பாடின மாதிரியே இருந்தது. சரி அனன்யா, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, எந்த ஸ்கூல்னு சொல்லவே இல்ல? சென்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி ஸ்கூல், சிபிஎஸ்சி, பாண்டிச்சேரி. எவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்கிறீங்களா நீங்க? எத்தனை படிக்கிறீங்க திருப்பி சொல்லுங்க? 4. 4th ஸ்டாண்டர்ட். 4th ஸ்டாண்டர்ட். சரி, இந்த பாட்டு யாரு கத்து கொடுத்தா உங்களுக்கு? அம்மா. அம்மா பாடுவாங்களா? கத்து கொடுத்தாங்க உங்களுக்கு? சூப்பரா பாட்டீங்க. இனிமேலும் நிறைய என்ன பண்ணணும், நிறைய கத்துக்கிட்டு பயங்கரமா பாடணும். இந்த மாதிரியே ஸ்வீட்டா கியூட்டா நீங்க சூப்பரா பண்ணீங்க தெரியுமா? அது செம்ம சூப்பரா பண்ணீங்க. வெக்கப்படாதீங்க. ஓகே ஓகே, நல்லா பாடுறதுக்கு வாழ்த்துக்கள். இப்போ நீங்க போலாம். தேங்க்யூ. பாய். நம்ம அனன்யா பாப்பா சூப்பரா பாடிட்டு போயிட்டாங்க. அடுத்ததான் நம்ம யாரை கூப்பிடலாம்? அடுத்ததான் நம்ம யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோன் சன்னி. ஆரோன் சன்னி. அவரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவரை பத்தின ஒரு சின்ன ஏவி. ஹாய், என் பேர் ஆரோன் சன்னி. நான் சென்னை திருவேற்காடு பங்குலேருந்து வரேன். நான் வந்து இந்த மாதா டிவி ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு என்னை இன்சிஸ்ட் பண்ண எங்கள் அம்மாவுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்க தான் வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து டிவியில் பார்த்துட்டு என்னை ஒரு ஸ்டெப்பும் அந்த பாட்டை வந்து டேக்காக எடுக்கிறதுக்கும், திருப்பி என்னை ரிப்பீட் மிஸ்டேக் பண்ணாலும் என்னை திருப்பி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் எல்லாமே இன்சிஸ்ட் பண்ணது அம்மா தான். மாதா டிவி இல்லந்தோறும் இறையாட்சி அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய மனசில் வந்து ஒவ்வொரு உள்ளந்தோறும் இறையாட்சி அப்படின்னு தோணும். தொடக்க நூலில் வாசிக்கும் போது யாக்கோபுக்கு ஒரு கனவு வரும், மண்ணுக்கும் விண்ணுக்குமான ஒரு ஏணி. அந்த ஏணி வந்து இந்த மாதா டிவி தானோன்னு எனக்கு எப்போவுமே தோணும். அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பார்க்கும்போது அந்த எடுத்து வாசி நிகழ்ச்சி வந்து நான் பார்க்கறதுக்கு ஒரு நாளுமே மறக்க மாட்டேன். ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. எல்லா நிகழ்ச்சியுமே பார்ப்பேன் நான். அது மாதிரி பார்க்கும்போது தான் ஒரு நாள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அப்போ நம்ம பிள்ளைங்களையும் 2 பிள்ளைங்களுமே நல்லா பாடுவாங்க, அவங்களே நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நினச்சோம். அப்புறம் அவனுக்கு வந்து அந்த பாட வச்சு அனுப்பினோம். சின்னவனுக்கு அன்றைக்கி வந்து கொஞ்சம் த்ராட் ப்ராப்ளம், அதனால் அவனுக்கு பாட முடியாமல் போச்சு. அனுப்பினோடனே அவனு வின்னானோடனே எங்களால் தாங்கவே முடியல. நான் தரையிலே நிற்கலை, அதாவது தரைக்கு ஒரு மேலே தான் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். மாதா டிவிக்கு எங்கள் குடும்பத்தோட நன்றிகள். நான் வந்து சர்ச்சில் வந்து கீபோர்ட் ப்ளே பண்ணுறேன். எங்கள் சர்ச்சில் வந்து பாலர் சபையில் வந்து ஃபஸ்ட்டு நான் 9 இயர்ஸ் இருக்கும்போது என் பிரியமான ஒரு ஃபாதர் இருக்கார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபாதரை பார்க்கும்போதெல்லாம் வந்து எனக்கு அவர் மேலே ஒரு மரியாதை, அவர் மேலே ஒரு பயம், ஒரு நம்பிக்கை எல்லாமே அந்த ஃபாதரை பார்த்தா வரும். அந்த ஃபாதரோட பேரை நான் சொல்கிறதுக்கு வந்து விரும்புகிறேன். அவர் பேர் ஃபாதர் பிரிட்டோ. இந்த ஃபாதர் நீங்கள் இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். எங்களுடைய மகன் ஆரோன் சன்னி இந்த நிகழ்ச்சியில், டிவைன் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய 2 பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவங்க எங்களுடைய ஆலயத்தில், திருவை அன்னை ஆலயம் திருவேற்காடு, எங்கள் ஆலயத்தில் கொயரில் இருக்கிறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே பெரியவனும் சின்னவன் 2 பேருமே கீபோர்டு போட்டு அங்கே கொயரில் பாடுறது இவங்களை மென்மேலும் நல்லா வளர்த்தி கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதா டிவி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் முக்கியமாக எங்கள் ஆச்சி எனக்காக எப்போவுமே வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ரொம்ப பாசமானவங்க. எங்கள் கூட வந்து எப்போவுமே வந்து நான் எது பண்ணனாலும் ரொம்ப ப்ரேயர்ஸோடு நான் அதை பெஸ்ட்டாக பண்ணணும், சூப்பராக பண்ணணும், நான் எதுலேயுமே வந்து மிஸ்டேக் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக எப்போவுமே எல்லாத்துலேயுமே ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஆச்சிக்காகவும், என்னோடய அக்கா ஜெமிமா அக்கா, சிந்துஜா அக்கா, மேரி ஆண்டி, என்னை ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ண என்னோடய கேட்டிசம் டீச்சர் பிளெஸி அக்கா, எல்லாருக்காகவும் இந்த பாட்டை நான் வந்து கொடுக்குறேன். எல்லாரும் இந்த பாட்டை வந்து ரசித்து கேட்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆரோன் சன்னி வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். முத முறையா கேட்டுக்கிறப்பா நம்மள விசாரிச்சது, நல்லா விசாரிச்சது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன படிக்கிறீங்க? 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சோ ஆரோன், இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? கலைமான்கள் நீரோடை தேடும் பாட்டு பாட போறேன். சூப்பர் பாட்டு. ஏன் பிடிக்கும் அந்த பாட்டு?
அந்த பாட்டு வந்து ஒரு நல்ல வார்த்தைகளை கொண்ட பாட்டு. கடவுளை எப்படி ஒரு மான் கடவுளை நாடுதோ அதே மாதிரி வந்து ஒரு மனுஷனும் கடவுளை சார்ந்து இருக்கணும், கடவுளை விட்டு விலகாம இருக்கணும் அப்படின்றத வந்து கடவுளை மகிமைப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டா இருக்குது. அதனால இந்த பாட்டை வந்து கேட்டுக்கோங்க. சூப்பரா சொன்னீங்க. நல்லா பயப்படாம பாடுங்க. தேங்க்யூ. ஓகே. கலைமான் நீரோடையை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாயின் நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாயின் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கே நாடியே வருகின்றது. கலைமான் நீரோடையை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாயின் நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாயின் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கே நாடியே வருகின்றது. உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது, உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது. இறைவா உன்னை என்று நான் காண்பேன், கண்ணீரே எந்தன் உணவானது. இறைவா உன்னை என்று நான் காண்பேன், கண்ணீரே எந்தன் உணவானது. கலைமான் நீரோடையை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாயின் நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாயின் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடியே வருகின்றது. மக்களின் கூட்டத்தோடு விழாவில் கலந்தேனே, மக்களின் கூட்டத்தோடு விழாவில் கலந்தேனே. அக்களிப்போடு இவற்றை நான் உரைக்க என் உள்ளம் பாகாய் படுகின்றது. அக்களிப்போடு இவற்றை நான் நினைக்க என் உள்ளம் பாகாய் படுகின்றது. கலைமான் நீரோடையை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாயின் நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாயின் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடியே வருகின்றது. கலைமான் நீரோடையை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாயின் நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாயின் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கே நாடியே வருகின்றது. சூப்பரா பாட்டீங்க. ஆரோன் சன்னி எப்படி ஃபீல் பண்ற? ரொம்ப ப்ரௌடாக இருக்கு.
இது வரைக்கும் இவ்வளோ ஒரு பெரிய ஸ்டேஜில் வந்து நின்று பாடினதில்லை இது வரைக்கும். சர்ச்சோட கோயில் stage ல பாடினதோட சரி. தான் பாடியிருக்கேன். 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து கீபோர்டு வாசிச்சுட்டு வந்தேன். ரீசெண்டாக 1 இயரில் வந்து மாதா டிவியை வந்து ரொம்ப இது பண்ணி பார்ப்பேன். இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் சாங்ஸ், ஃபாதர்ஸ் பாடுற சாங்ஸ், அப்புறம் பிரதர் ஷாஜியோட சாங்ஸ், அவர் வாய்ஸ் கேட்கும்போது அப்படியே நம்மளும் இது மாதிரி பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ல எந்த பாட்டு பிடிக்கும்? எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்கும். நம்ம பாட்டு ஃபோனில் யூடியூப்ல கேட்டதை விட அந்த சாங் வந்து ஃபாதர்ஸ் பாடும்போது அவ்வளோ வந்து இந்த பாட்டு இப்படியும் பாடலாமா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு சூப்பராக இருக்கும். உங்களை பாடுறதுக்கு என்கரேஜ் பண்ணது யாரு? நான் எப்போவுமே பாடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறது வந்து அம்மா தான். நான் வந்து அதிகமாக இதெல்லாம் ஸ்டெப்ஸ்லாம் எடுக்க மாட்டேன். முடியல, டயர்டாக இருக்கு அப்படி சொல்லி விட்டுடுவேன். அம்மா தான் வந்து நீ பண்ணு, 4 திட்டியாவது நீ பண்ணு, வீடியோ எடு, நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா ஒரு டேக் எடு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இப்போ ரியாக்ஷன்ல பாத்திருந்தீங்கன்னா தெரியும், இவர் பாடிட்டே இருக்காரு, அவங்க அம்மாவும் அப்பாவும் அங்கிருந்து அப்படியே பாடிட்டே இருக்காங்க. அப்புறம் எவ்வளவு என்கரேஜ் பண்ணாங்க அவங்க அம்மா அப்பா சொல்லுங்க? அம்மா வந்து எல்லாத்துலேயுமே என்கரேஜ்மெண்ட் தான் எனக்கு. ஸ்டடீஸு, சாங்ஸு, என்னோட மியூசிக் எக்ஸாம்ஸ் நான் பண்ணுறேன் ட்ரினிட்டியில். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஒரு 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 சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதை விட ஒரு படி ஜாஸ்தி எங்கள் அப்பாவுக்கு. எதுனா வந்து நான் இப்போ ஒரு மியூசிக் பண்ணுறேன் அப்படின்னா அதை உட்காந்து இப்போ சண்டே மாஸ்க்கு நான் வந்து ரெடி பண்ணுறேன், சாங்ஸ் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய சாங்ஸ் வந்து என் பிரதர் வந்து கரெக்ஷன் சொல்லுவான். அவன் வந்து என் பிரதர்னு சொல்கிறத விட என்னோட வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னு நினைப்பேன், ஆனால் அவன் சொல்லுவான் அதங்க போட அது நல்லா இருக்காது, நீ வந்து எப்போவுமே என்னோட ஒரு கரெக்டிவ் ஒரு பர்சனாக இருந்திருப்பான். நீ பண்ணாத, உனக்கு அது கரெக்டாக இருக்குது, பட் வந்து அங்கே அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே திருத்துற ஒரு ஆளாக தான் என் தம்பி எனக்கு இருக்கான். மாஸ்டர் நீங்க? ஆமா, அதான் தெரியுது. சொல்லுங்க. அப்புறம் வந்து எங்க அப்பா, நான் எப்போ என் பாட்டு போட வந்தாலும் இவன் கூட என் தம்பி கூட வந்து கொஞ்ச நேரத்தில் நீ பண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு உட்கார வச்சேன்னா அவ்வளோதான்ப்பா அது முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ஒரு பேஷன்ஸோட ஒரு ரெசிஸ்டன்ஸோடு உட்காந்து, ஓ அப்படியா, ஓ இதனால தான் அப்படி கேட்குதா, ஓகே ஓகே, ஏன் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து என்ன நான் ஒரு இது சொல்கிறேன் அப்படி கடமைக்குன்னு கேட்காம என் கூட உட்காந்து ஓ அதனாலே அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப இது பண்ணி கேட்குறது எங்கள் அப்பா தான் வந்து எப்போவுமே அதில் வந்து டாப். அது மாதிரி வந்து எந்த ஒரு மியூசிஷியன்ஸ்க்கும் அவங்க அப்பா கூட இருந்து கேட்டிருப்பாங்களான்னு என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து எங்க அப்பா வந்து அது மாதிரி ரொம்ப ஒரு பெஸ்டான பர்சன் எனக்கு. அதுல சொல்றது பார்த்தா நாள் ஃபுல்லா பேசிட்டு இருப்பா போல இருக்கு. ஆமா, அப்பா அவ்வளவு பிடிக்கும் போல இருக்கு. சூப்பர். இதே மாதிரி கலக்குங்க. கொயர்லாம் இன்னும் நல்லா பெரிய பெரிய மேடைகள்லாம் நீங்க போகணும். அதை விட முக்கியமா என்னன்னா, நீங்க வந்து இப்படி மியூசிக் கனெக்ட்ஸ் இல்லையா, சோ நீங்க ஃபேமிலியா உட்கார்ந்து இன்னும் நிறைய பாடல்களை நீங்க உருவாக்கணும், இல்ல ரீக்ரியேட் பண்ணணும். அதுக்காக கோயிலையும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க என்ன மாதிரி பாடுறவங்க. அவங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கலன்னு நினைச்சு நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன். ஆனா அவங்கள இதை விட ஜாஸ்தியான ஒரு ஸ்டெப் பண்ணுவாங்கன்றத வந்து நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்றேன். அவங்களுக்கு வந்து கடவுள் இந்த கண்டிப்பா அடுத்தடுத்த சீசன்ல வந்துட போறாங்க. வாழ்த்துக்கள். சூப்பர். நன்றி. சிறப்பா பாடிட்டாப்ல. ஆமா, அதை விட அவர் பயங்கரமா பேசிட்டாப்ல. ஆமா, விட்டா 4 புலா பேசிட்டு இருப்பாரு. ஆமா, சோ அவரை தொடர்ந்து இப்ப நம்ம கூட யார் வர போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷெரில் கிறிஸ் நவ்யா. அது பேரு எனக்கு புரியல, பரவாயில்ல. அவங்கள பத்திய ஒரு படத்தொகுப்பு இதோ. என்னோட பேர் ஷெரில் கிறிஸ் நவ்யா. நான் சென்னை செட்பெட்லேருந்து வரேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பாட பிடிக்கும். இந்த மாதா டிவி காம்படிஷன் நான் வந்துட்டு மாதா டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் பார்த்தேன். என்னோடய பாட்டி தான் எனக்கு இந்த காம்படிஷன் பற்றி சொன்னாங்க. இந்த காம்படிஷனுக்கு என்னோடய அம்மா அப்பா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை ஃபுல்லாக இதுக்கு கைட் பண்ணாங்க. நான் சர்ச் குவயர்லேயும் இருக்கேன். என்னோடய டாட்டர் ஷெரில் கிறிஸ் நவ்யா, அவள் டாப் 10 கண்டஸ்டண்ட்டாக செலக்ட் ஆயிருக்கா. ஸோ அவள் இன்றைக்கி பாட வந்திருக்கா. ஸோ அவள் கூட நாங்கள் வந்திருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்த மாதா டிவி சேனலுக்கு ரொம்ப நன்றி. என் குழந்தை 3 வயசுலேருந்து பாட ஆரம்பிச்சிருக்கா. படிப்படியாக அவளுடைய அந்த பாட்டு ஜேர்னி வந்துட்டு தொடர்ந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் இறைவனுக்கும் மாதா டிவி சேனலுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக மீண்டும் நன்றி. இந்த சமயத்தில் நான் என்னோட கோபிரதரோட ஃபேமிலியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க தான் வந்து நவ்யாவுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. இப்போ கூட அவங்க வந்து ஃபோன் பண்ணி நீ இப்படி பேசு, அப்படி பேசி, இப்படி பாடு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. மற்றபடி மாதா டிவிக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். மாதா டிவி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த ஜீசஸ்க்கு தான் இந்த பாட்டை நான் டெடிகேட் பண்ணுறேன். சிறப்பு. ஷெரில் கிறிஸ் நவ்யா வாங்க.
நீங்க வணக்கம். வணக்கம். சோ வணக்கம். முதல்ல நீங்க சொல்லிடுங்க உங்க பேர் எப்படி கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஷெரில் கிறிஸ் நவ்யா. நான் தானே கரெக்டா சொன்னேன். சரி நவ்யா, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 9th standard. ஏன் அப்படியே பாத்துட்டு இருக்கீங்க? ஏன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு தான் தெரியுது. ஏன் பேர்லாம் வந்து வித்தியாசமா வச்சிருக்காங்க. ஒண்ணு அது வந்து இப்படிதான் ப்ரொனவுன்ஸ் வேற பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையை நமக்கு நோயில பாருங்க. இதான் படிக்கணுங்கிறது. படிக்காது என்ன பண்றது. சரி அதை விடுங்க. எப்போது இருந்து பாடுறீங்க? சின்ன வயசுல இருந்து 3 years. 3 yearsல இருந்தே. சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் வந்து 3 வயசுலயே வந்து நீச்சல் கத்துனேன். மீனுக்கே நீச்சல் நான் தான் கத்து கொடுத்தேன். அந்த மாதிரி குயிலுக்கே பாட சொல்லி கொடுத்தீங்களா? சரி ஓகே, நல்லா பாடுங்க. Thank you. உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினேன். விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீல, நான் இங்கு உளம் வாடினேன். எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினேன். விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீல, நான் இங்கு உளம் வாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், ஆ, ஆ, வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன். உன் அன்பில் ஒன்றாகினேன். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில்
நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மண்ணாணி காண மகிழ்வென்னையால உனக்காக யாழ் மீட்டினேன். பல வண்ண பட்டோடும் முதிர் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மண்ணாணி காண பலவென்னையாள உனக்காக யாழ் மீட்டினேன். வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம் ஆ, ஆ, வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம் உம்மாண்டு நிறைவானது உம்மாட்சி நிலையானது. உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம், என்னாவில் ஆனந்த ராகம். ஷெரில் கிறிஸ் நவ்யா ரொம்ப அழகா பாடிட்டீங்க. இது வந்து இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ல எல்லாத்துடைய ஃபேவரட்டான ஒரு பாட்டும் கூட இல்லையா? நீங்களும் ரொம்ப அழகா பாடி இதை வந்து இன்னும் ஃபேவரட்டா மாத்திருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு பிடிச்சது 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 அப்படின்னு ரொம்ப சொல்லிட்டே இருந்தாங்க. ஆமா, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க பாடின விதமும் ரொம்பவே அழகாவே இருந்தது. தேங்க்யூ. சரி, இந்த பாட்டு யாரு எழுதுனா அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல தெரியாதா? எந்த ஆல்பம்? ஒப்பற்ற செல்வம். நான் சொல்லி கொடுத்தேன். வெரி குட். சூப்பர் சூப்பர். எப்படி ஃபீல் பண்றீங்க இப்ப பாடிட்டீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா இருக்கு. வேற கொஞ்சம் பயமா இருந்துச்சு பாடும்போதா? ஆமா. அப்படிலாம் தெரியலையே. அவ்வளவு அழகா பாடுறீங்க, கேட்டா பயமா இல்ல பாடி பழகம் இருக்கு. கொயர்ல ஆ அப்படிலாம் பாடி கொயர்ல இருக்கிறீங்க ஆமா. சின்ன வயசுல இருந்தே? ஒரு வருஷமா. ஒரு வருஷமா? என்னென்ன கொயர்ல இருக்கிறீங்க? இங்கிலீஷ் கொயர். இங்கிலீஷ் கொயர்ல தான் இருக்கீங்க. ஆனா தமிழ் பாட்டு பாடிக்கிறீங்க. இங்கிலீஷ் பாட்டு ஒன்று பாடுங்க. தனியா பாடி காட்டுவாங்க அவங்க. சரி, அப்புறம் பாடி காட்டுங்க. வேற என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க இந்த மேடையில? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மாதா டிவிக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அண்ட் என்னோட பேரண்ட்ஸ்க்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னும் சூப்பரா நீங்க நல்லா பாடணும், பெரிய பெரிய மேடைகளை பார்க்கணும், பிளேபேக் சிங்கரா வரணும். தேங்க்யூ. ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சோ ரொம்ப சிறப்பா ஷெரில் கிறிஸ் நவ்யா பாடிட்டாங்க. விவேக், அடுத்தது யார் வரப்போறா? அத பாக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தின ஒரு சின்ன ஏவி. பேர் இல்லாத ஒரு ஏவி. என் பேர் மிஸ்டிகா. நான் திருநெல்வேலி மாவட்டம் பாளையமறை மாவட்டம் பேட்டை பங்கில் இருந்து வரேன். நான் டிவைன் சிங்கர் இன்ட்ரடக்ஷனை நான் ஃபோன் ஆடில் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து மியூசிக் கிளாஸ் போகிறேன். எங்கள் பெரியம்மா தான் எனக்கு வந்து பாட கற்றுக் கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவும் ஃபஸ்ட்டு பாட கற்றுக் கொடுத்தாங்க. பாப்பா வந்து மாதா டிவியில் செலக்ட் ஆகிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், அதுக்கப்புறம் மாதா சேனலுக்கு நன்றி சொல்கிறேன். அவள் சின்ன பிள்ளையிலேருந்தே பாடுவா. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி. நான் வந்து ஃபோன் ஆடில் தான் டிவைன் சிங்கர் இன்ட்ரொடக்ஷனை பார்த்தேன். நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா கூட நிறைய ப்ரோக்ராம் போயிருக்கேன். அதனால் நான் வந்து எனக்கு பாட வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்ணை மூடினேன் சாங் பாட போகிறேன். ஓகே, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஏவிக்குரிய அந்த மிஸ்டிகா வாங்க வாங்க. மிஸ்டிகா வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பரா இருக்கு. சரி மிஸ்டிகா, இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் காம்படிஷனா? இல்ல, நிறைய காம்படிஷன் போயிருக்கேன். அதான் பார்த்தேன். நான் ஆல்ரெடி யூடியூப்ல பாத்திருக்கேன் உங்களை. காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க தானே? பாட்டு மட்டும் தான் பாடுவீங்களா?
ஆமாம். பேச்சு போட்டி அதெல்லாம்? ஆஹா இல்லை. சிறப்பு. எப்போதுல இருந்து பாடுறீங்க? யூகேஜிலேருந்து பாடுறேன். இன்னைக்கு என்ன பாட போறீங்க? இன்னைக்கு கண்ணை மூடினேன்னு ஒரு பாட்டு பாட போகிறேன். ஏன் அந்த பாட்டு? எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் அதான் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு அப்படின்னு சொல்லி. ஐ மீன் இந்த பாட்டு இல்ல, எல்லா பாட்டும் அவங்கவுங்க பாடுற பாட்டு. ஏன் இந்த பாட்டு குறிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அந்த பாட்டு சரி, என்ன? நிறைய யோசிச்சு வைக்கட்டும், பாட்டு முடிஞ்சதும் கேட்டுருவோம். யோசித்துனே எப்படிங்க பாடுவாங்க? யோசிச்சுட்டே பாடுவாங்க. நீ பாடுறப்ப உனக்கு ஞானம் பிறக்கும் பாரு. ஓகே, சரி, பயப்படாம பாடுங்க. தேங்க்யூ. கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன். இந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன்? இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரியா வரமாய் வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டேன். என்னை நீயும் அன்பு செய்யும் அளவை தேடினேன். உந்தன் அன்பு முடிவில்லாது நீண்டு போவதேன்? மண்டியிட்டு எனது பாதம் கழுவிச் சொன்ன உன் அன்பின் பாடமாலம் கண்டு கண்கள் கலங்குதே. இந்த பாடம் விளக்கம் காண சிகரமேறினேன். சிகரத்திலே விரிந்த கரங்கள் விளக்கம் சொல்லுதே. இறைவன் நீதான் என நான் மனதால் சரணடைந்தேன். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டேன். விழிகள் மூடி மௌனமாய் உன் இதயம் சாகிறேன். துடிக்கும் உனது இதய ஒளியில் தூங்கி போகிறேன். உனது கண்கள் காட்டும் கருணை மனதில் தேக்கினேன். மனது உனது குரலுக்காக ஏங்கி விழிக்கிறேன். குரலை கேட்க ஏக்கத்தோடு உனைய தேடினேன். உனது அழகு குரலும் எனக்குள் ஒலிக்க கேட்கிறேன். இறைவாய் நீ நான் முழுதும் உனதாய் மாறுகிறேன். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன். இந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன்? இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரியா வரமாய் வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோயிலிலே
சுகம் கண்டே. மிஸ்டிகா ரொம்ப சூப்பராவே பாடிட்டீங்க. தேங்க்யூ. எல்லாருமே அப்படி கண்ணை மூடியே உட்கார்ந்துருப்பாங்க போல. அவ்வளவு அழகா இருந்தது நீங்க பாடினது. தேங்க்யூ. சின்ன வயசுல இருந்தே கத்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு பெஸ்ட் மெமரினா என்ன சொல்லுவீங்க? பெஸ்ட் மெமரினா ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து நான் ஆண்டவரே நீரே நேமாக்கி விட்டீர் பாட்டு பாடினேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்படியா? அதுதான் உங்களுடைய பெஸ்ட் மெமரியா? அது கத்துக்கிறப்போ ஏதாவது பண்ணிருப்பீங்கல்ல? அது கத்துக்கணும், கத்துக்கிறப்ப நாங்க கத்துக்கிட்டோம். அப்படி அப்படி. அதுவே பெஸ்ட் மெமரி தான் நமக்கு இல்லையா? சோ நீ பாடிட்டு இருக்கப்ப நான் வந்து உங்க தாத்தாவை பார்த்தேன். தாத்தா வந்து அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்து இருந்தாப்ல. சரியா? தாத்தாவை கூப்பிட்டுருவோமா இங்க? வா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கும் தாத்தா. நல்லா இருக்கும். எப்படி நீங்க தான் பேட்டி கூப்பிட்டு வந்தீங்களாங்க? ஆமா, நானே என் மகளும் கூப்பிட்டு வந்தீங்க. எப்படி பாடினாங்க? நல்லா பாடும். அது சின்ன பிள்ளையிலே நல்லா பாடுவா. நல்லா ஒரு யாரு அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுத்ததுலாம்? அவங்க அப்பா. அவங்க அப்பா. அவங்க அப்பா கீபோர்டு மாஸ்டர். கோயில்ல கீபோர்டு போடு. அதான் யூகேஜில இருந்தே வந்து ஆமா, அதனாலதான் அவங்க சிறு பிள்ளையிலே பழகி. சிறப்பு அப்பதான் சிறப்பு. அவங்களுக்கு வந்து இந்த நேரத்துல அவங்க பாடினது உங்களுக்கு எப்படி எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்ல சந்தோஷமா இருந்தது. எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாத்துக்குமே மாதா டிவிக்கு ரொம்ப நன்றி. மாதா டிவி பாப்பீங்களா? பாப்பேன். என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப காலையில 4:30 மணிக்கு சிவமாலை பார்ப்பேன். பார்த்து பிறகு அதுக்கு பிறகு நான் வேலைக்கு கிளம்பி. சரி, அவ்வளவு. வேற ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? வேற என்ன? நன்றி சொல்ல விருப்பப்படுறீங்களா? நன்றி. சரி சரி, சூப்பர் சூப்பர். மாதா டிவிக்கு ரொம்ப நன்றி. சரி சரி. மிஸ்டிகா, தாத்தாவும் உங்களை மாதிரி தானா? ரொம்ப அமைதியா? ஆமா. அப்படி அதனாலதான் அப்படியே அமைதியாவே இருக்கீங்க. ரொம்ப சிறப்பா பாடினீங்க. நீங்க மென்மேலும் நிறைய நிறைய ஸ்டேஜஸ் பார்க்கணும். அதுக்கு மாதா டிவியோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சூப்பர். போயிட்டு வாங்க. அற்புதமா இந்த 5 பேரும் வந்து பாடினாங்க இல்லையா? பண்ணாங்க தானே? சூப்பரா பாடினாங்க. பேசுங்க, அதாவது ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிட்டு. சரி, மன்னிச்சிருங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 பேரும் வந்து அற்புதமா பாடி இருக்கிறாங்க. மீதி இருக்கிற 5 பேரு எப்ப பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளா எதிர்பார்ப்பீங்க. கண்டிப்பா அது அடுத்த வாரம் தான் வருது, பகுதி 6ல. அது வரைக்கும் நாம என்ன பண்ணலாம்? நாம இப்ப கிளம்புவோம். அடுத்த வாரம் அவங்களை சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் டிவைன் சிங்கர் ஜூனியர் பகுதி 5. இயேசுவுக்கு ஒரு பாடல், இனிய குரலுக்கான தேடல். டாடா, பை பாய்.